நீங்கள் அப்படி இருந்தால் அந்த சைடில் நின்று போங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது? 5 பசங்க. இதில் எத்தனாவது பையன்? அதை சொல்லியே சொல்லுங்கள். நம்ம ஊர் பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். பையன் எத்தனை நடக்க வணக்கம். இது எங்கே அடிக்கி? ரெண்டு பசங்க கல்யாணம் பண்ணிட்டு 3வது பசங்க இன்னும் 2 பசங்க இருக்காங்க. நான் 5 பேரும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். நான் சின்ன பிள்ளைலேருந்து எந்த விளையாட்டுனாலும் எதுவும் சேர்ந்து சொல்லுவேன். நான் எங்கள் கோயிலும் விளையாட்டு சேர்ந்து சொல்லுவேன். எல்லாருமே இது சேர்த்து வருவாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த விளையாட்டுல என் பிள்ளை வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கு. என் பிள்ளைக்கு எப்படினாலும் ஒரு அரசாங்க வேலை நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். எனக்கு இதுக்குள்ள சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இது இந்த சந்தோஷத்தோட வேலை கிட்ட இதோட சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அரசு வேலை எப்படினாலும் கொடுக்கணும். அவர் சின்ன பிள்ளைலேருந்து எப்படிமா அவரோட சின்ன பிள்ளைலேருந்து விளையாடுனே துருதுருமாக இருக்கும். நல்லா அதில் விளையாடுறது எங்குதான் விளையாடி பிடிச்சி சேர்ந்துருவோம். ஃபஸ்ட்டு முறுக்கு கிடத்துலேருந்து சேருவோம். கோயிலில் எல்லாருமே பரிசு வாங்கி நிறைய பரிசு வாங்கி தருவோம். எல்லாருமே கேட்பாங்க உங்களுக்கு நிறைய பரிசு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அதுலேயும் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்பவும் எங்கே விளையாட்டுல இருந்தாலும் போயிடுவான். போய் விளாண்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவான். ஏமா நான் இங்கே விளாண்டேன் அப்படிம்பா. அப்படியா சரியா சந்தோஷம் அப்படிம்பேன். இவ்வளோனாலும் என் பிள்ளை விளையாண்டதுக்கு என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு அரசியலாம் கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். எனக்கு தான் எனக்கு சந்தோஷம். அது வந்து இது எவ்வளோமா செலவாச்சு உங்களுக்கு? இதில் கஷ்டப்பட்டு அடுத்தவங்க கடன் வாங்கி தான் கொடுத்தேன். நான் இதை என் பையன் மூத்த பையன் தான் அடைக்கலை கடனை கூட வாங்கி கொடுக்க வைக்க வாங்க எல்லாமே அவன் தான். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் பார்த்தா லாட்போட்லாம் சேர்த்து விடுவேன். சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு ஏதாவது நாள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா கிடச்சிட்டு என் பிள்ளைக்கு. அது எனக்கு எப்படினாலும் அரசு வேலை கண்டிப்பாக எனக்கு கொடுத்தாங்க. இந்த வெற்றி எப்படிமா பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் எல்லா பிள்ளைகளும் டிகிரிலாம் படிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சேன். ஒரு ஆள் அப்பா மட்டும்தான் வேலை பார்த்து 5 பேர்த்தையுமே வளர்த்து ஆளாக்கி காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். 5 பிள்ளைங்களுமே படிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க 5 பேருமே. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும். ஒரு ஆள் உழைப்புல இவ்வளோ செய்யணும்னா திறமை தான் அப்பாவுக்கு. அதனால் இப்போ தான் பிள்ளைகள் தலையெடுத்து வந்துருக்கு. அதனால் ஆரம்பத்துலேருந்து நல்லா விளையாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்போது ஒரு 3.5 லட்சம் 3.5 லட்சம் செலவழிஞ்சிருக்கு. இதுக்கு கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல் கடன் அடைக்கலை. கொஞ்சமாக தான் கொடுப்போம். நாங்கள் வட்டி வந்ததுனால கொஞ்சமாக தான் கொடுப்போம். அது எப்போ கொஞ்சமாக அடைக்க முடியாதுனாலும் அடைச்சிடுவாங்க. அதனால் பிள்ளைகள் எல்லாமே 5 பசங்க நல்ல பையன் தான். எங்களுக்கு எல்லாம் ஒரு 2 பழக்கம் கிடையாது, நல்ல பையன் தான். அதனால் என் பிள்ளைக்கு எப்படிலாம் நீங்கள் ஒரு அரசு வேலை கொடுத்தோம். உங்கள் பேருமா? என் பேர் ஜெயா. வணக்கம். என் பேர் பாரத் கமல் கோட்டை செல்வி. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் 5 பேர். நாங்கள் ஜெயிச்ச கோல்டு மெடல் வேர்ல்டு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய 2வது தம்பி, இது 3ஆம் கட்சிக்காரன் சண்முகராஜா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் குடும்பத்தில் ஒருத்தன் உலக லெவலில் போய் அது ஃபஸ்ட்டு எடுத்துருக்காங்கும்போது நாட்டுக்கு பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கு குடிமுத்தூருக்கு, அது என் குடும்பத்துக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நம்ம குடிமுத்தில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி ஜெயிச்சா அவங்க கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊர் அதை பெருமை இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிறோம். என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாப்புல. சும்மா ஈஸியாக வரல. ஏன்னா சும்மா ஏதோ அதிர்ஷ்ட போட்டி கிடையாது. ஒவ்வொரு போட்டியும் ஏன்னா 73 கிலோ இருக்கான். இவன் 270 கிலோ தூக்கியிருக்கான். அப்போ எத்தனை மடங்கு கூடன்னா அவன் எவ்வளோத்துக்குள்ள அதை கஷ்டப்பட்டுருப்பான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான், எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அதுதான் அது நினைக்கும் போதே நமக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உலக லெவலில் நம்ம மோடிஜி வரைக்கும் இது ஒரு பெரிய லெவலில் இது அச்சீவ்மெண்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி 3 லட்சம் மேலே செலவாயிருக்கு. தம்பி ஜெயிச்சது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதில் அரசாங்க வேலை தம்பிக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா இந்த சமீப காலத்தில் ரொம்ப அந்த போதை ஏகப்பட்ட கஷ்டமான காலத்து மத்தியில் ஒரு இளைஞன் 26 வயசு வாலிய பையன் உலகத்திலேயே 270 கிலோ தூக்கி ஜெயிச்சிருக்கான். அதுக்கு வந்து எங்கள் குடும்பம் பெருமைப்படுது. இதன் பயலுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற அங்கீகாரம் தான் இதை பார்த்து அடுத்த வர தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். நீங்கள் இந்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் அசால்ட்டாக ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பையன் ஜெயிச்சாம்பனுக்கு ஒன்றும் அங்கீகாரம் இல்லைன மாதிரி அது வந்து ஒரு சாதாரணமாயிரும். நீங்கள் இந்த ரொம்ப சந்தோஷம் ஊர் பெருமைப்படுது. எல்லாமே கொண்டாடுதாங்க. தலைவர்மாரிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுது. தன் குடும்பத்தில் சந்தோஷப்படுதாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரமும் அதுக்கான மரியாதையும் தான் இதுக்கு அடுத்த வர தலைமுறைக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஊரே சந்தோஷப்படுவோம். இது வந்து தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் கிடையாது. இது ஊருக்கான சந்தோஷம். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம சிஎம்க்கு உடல்நலம் சரியில்லைனால அந்த அப்பாயின்மெண்ட் எங்களால் பார்க்க முடியல. கண்டிப்பான முறையில் திங்கக்கிழமை வாங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். வேலைவாய்ப்புக்கும்
எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. அதை நாங்கள் மனப்பூர்வம் நம்புகிறோம். கண்டிப்பான முறையில் என் தம்பி